இது சென்னையின் எஃப்சியா இல்லை ஜாம்ஷெட்பூர் எஃப்சியாடா அப்படிங்கிற மாதிரி. ஜாம்ஷெட்பூர் எஃப்சிலேருந்து வெளியேறினா உடனே சென்னையின் எஃப்சியில் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளேயர் சைன் பண்ணி எடுக்கப்பட்டு இருக்காங்க. ஜோர்டன் பரே வெளியே போயிட்டாரு. ஒரு சூப்பரான ஃபார்வர்டை தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கு சூப்பர் டூப்பரான ஒரு பிளேயரை வந்து இப்போ சைன் பண்ணி எடுத்திருக்காரு ஓவன் கோயல். அது யாரு அண்டு கூடவே சென்னையின் எஃப்சி இப்போ ரீசெண்டாக சைன் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்டு கூடவே சென்னையின் எஃப்சி கிளப் ஒரு ஓவர்சீஸ் லீக் ஆட போகிறாங்க. அது என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். அண்ட் தென் கூடவே ரீசெண்டான கபடி அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிஷங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். சென்னையின் எஃப்சி ஏப்ரல் மாதம் சென்னையின் எஃப்சி அண்ட் இங்கிலாந்தை சேர்ந்த நார்விச் எஃப்சி அப்படிங்கிற 2 கிளப் வந்து பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டேலண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது போடப்பட்டிருந்துச்சு. அந்த வகையில் ரீசெண்டாக நார்விச் கிளப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க. அவங்க நடத்த போகிற நார்விச் சிட்டி மினா கப் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டில் சென்னை எஃப்சியும் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் இந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது. அண்டு இப்போ சென்னை எஃப்சினா மெயின் டீம் ஆடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த டோர்னமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 12 பாய்ஸுக்கான ஒரு டோர்னமெண்ட். சென்னை எஃப்சியில் இருக்கிற யங் கிளப் தான் போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. 16 டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சியும் ஒரு டீமாக இருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் பெரிய டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அர்சனல், இன்டர் மிலான், லிவர்பூல், பென்ஃபிகா, செல்சே இந்த மாதிரியான டீம்ஸும் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் சென்னை எஃப்சியும் ஒரு போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ சென்னை எஃப்சி நார்விச் கிளப்பு நடத்த போகிற அந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இங்கிலாந்துக்கு போயிட்டு ஒரு சூப்பரான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது இல்லாமல் சென்னை எஃப்சி சைனிங் அப்டேட் இருக்குது. பட் அதற்கு முன்னாடி இந்த ரேண்டமான கபடி நியூஸை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ரீசெண்டாக யுவா கபடி சீரீஸ் வேறு லெவலில் முடிஞ்சிருந்துச்சு. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. நல்லாவே இருந்துச்சு. டோர்னமெண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. ஸோ அதை கேட்கும்போது இன்னும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக பங்கபந்து இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டோர்னமெண்ட் இப்போ தான் முடிஞ்சிச்சு. அதோட இன்டர்நேஷ்னல் கபடி டோர்னமெண்ட் மென்ஸுக்கு. அதே மாதிரி சீட்டா தஹால் உமன்ஸ் இன்டர்நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் 2024 அப்படிங்கிறது நேபாள் கண்டக்ட் பண்ண போறாங்க காத்மண்டுல. இதுவும் ஒரு இன்டர்நேஷனல் உமன்ஸ் கபடி டோர்னமெண்ட். இதுலயும் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணல. நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்தோனேஷியா, ஈரான் இந்த 5 கண்ட்ரிஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ நேபாளும் நல்லாவே கபடியில் வளர்ந்துட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். அது இல்லாம பீகார் உமன்ஸ் கபடி லீக் அப்படிங்கிறது 10th ஜூன் 2024 இருந்து 16 ஜூன் 2024 வரைக்கும் பாட்னாவில் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிராட்காஸ்ட் பார்ட்னரா டிடி ஸ்போர்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 டீம்ஸ் இதில் வந்து காம்பீட் பண்ணிக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேஷ் கபடி லீக் அப்படிங்கிற ஒன்று புதுசாக உருவாயிருக்கு. ஸோ அதற்கான பிளேயர்ஸ் ஆக்ஷன் வந்து ஜூன் 10th இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்டு கூடவே இதற்கான வென்யூ நொய்டானும் 8 டீம்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு 400 பிளேயர்ஸ் வரைக்கும் இந்த ஆக்ஷனில் கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உத்தரப்பிரதேஷ் கபடி லீகை பற்றின அப்டேட் இதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கனாலோ இல்லை இந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னாலோ ஸோ உங்களுக்கு இந்த கபடி லீகை பற்றின அப்டேட் வேணும் அப்படின்னா UPKL அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. நிறைய கமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நாம அப்படியே சென்னை எஃப்சிக்குள்ள என்ட்ரி ஆகும். சென்னை எஃப்சி நார்விச் கிளப்பை பற்றி அப்டேட் கொடுத்துட்டேன். சென்னை எஃப்சி இப்போ புதுசாக சைன் பண்ணி எடுத்துட்டு இருக்க பிளேயர்ஸ் அது யாரு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மற்ற கிளப்ஸை விட சென்னை எஃப்சி சைன் பண்ணுறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க பிளேயர்ஸை. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி எல்சின்கோ டியாஸ் அண்ட் ஜிதேந்திர சிங் அப்படிங்கிற 2 பிளேயர்ஸை ஜாம்ஷெட்பூர் எஃப்சியிலிருந்து தூக்கியிருந்தாங்க. ஓவன் கோயல் இங்கே இருக்காரு, ஆபியஸ் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இது இல்லாமல் லால்டின் புயா அப்படிங்கிற மிசோரமை சேர்ந்த சென்டர் பேக் பிளேயர், அவருக்கும் ஜாம்ஷெட்பூர் எஃப்சியில் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. உடனே இங்கே கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. எஸ், அவரும் ஜாம்ஷெட்பூர் எஃப்சியில் இருந்து இப்போ சென்னை எஃப்சிக்கு மாறி இருக்காரு. ஜாம்ஷெட்பூர் எஃப்சியில் ஓவன் கோயலுக்கு கீழே கொஞ்சம் குரூமான பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ இங்கே வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த டீமை இப்போ குட்டி ஜாம்ஷெட்பூர் எஃப்சினே சொல்கிறாங்க. பட் இந்த சைனிங்கை விட லால்டன் புயா சைனிங்கை விட எனக்கு அடுத்ததாக சென்னை எஃப்சி பண்ண சைனிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேனியல் சீமா ஈஸ்ட் பெங்காலில் இவர் டெபியூட் பண்ணும்போது ISL கொஞ்சம் என்னோட ஃபேவரட்டாக இருந்தார். அவரோட பிளேயிங் ஸ்டைல் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா ஜாம்ஷெட்பூர் எஃப்சி வந்தார். அவங்க வந்து லீக் ஷீல்டை வின் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாகவும் இருந்தார் ஒரு சீசன். அப்போ தான் ஓவன் கோயிலுமே அங்கே இருந்தார். ஸோ
இப்போ ஜோர்டன் முரே வந்து வெளியே போயிட்டாரு. அவர் பிளேஸுக்கு நம்பர் 9ல ஒரு ஃபார்வேர்டு, ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் வேணுங்கிறதுக்காக இப்போதைக்கு நம்மளோட டேனியல் சீமாவை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. டேனியல் சீமாவுக்கும் ஜாம்ஷெட்பூர் எஃப்சில கான்ட்ராக்ட் முடிஞ்சது அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். சென்னை எஃப்சி இப்போ சைன் பண்ணி எடுத்திருக்க 4 பிளேயர்ஸுமே ஜாம்ஷெட்பூர் எஃப்சியோட முன்னாள் பிளேயர்ஸ். அவங்களுக்கு இப்போ கான்ட்ராக்ட் முடிச்ச உடனே இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறதான கூடுதலான விஷயம். இதுக்கப்புறமும் நிறைய பிளேயர்ஸோட சைனிங் இருக்க போது அதற்கான அப்டேட் உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகளை கமெண்ட்டை சொல்லுங்க. தேங்க்யூ.